கொஸ்டின் நம்பர் 8க்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணணும்? Sir, integral 0 to a. அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுமா? Okay, சரி, sir. அப்போ அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிங்க. என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணுங்க அதை எழுதிக்கோங்க. இன்டெகிரல் 0 to a f of x into dx வந்து நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன்? இன்டெகிரல் 0 to a f of a minus x into dx அப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன நடக்குது சொல்கிறது? ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to pi by 4 log of 1 plus tan of நேடு வரும் pi by 4 minus x. கரெக்டாக கண்ணு into dx. சரிடா கண்ணு? Okay. இது என்ன பண்ண போறீங்கன்னா tan of x minus y ஓட ஃபார்முலா அப்ளை பண்ண போறீங்க. tan தானே pi by 4 minus x வந்து என்ன பண்ணுவீங்க? tan of x minus 4 ஃபார்முலா அப்ளை பண்ண போறீங்க. சொல்லுங்க tan of x minus y ஓட ஃபார்முலா. நான் உங்களுக்கு தான் சொல்லி கொடுக்கணுமா? tan of x minus y ஃபார்முலா என்ன ஃபார்முலா? tan x Tan x minus tan y divided by 1 plus tan x tan y. அந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ண போறோம். சரிடா கண்ணு? சொல்றது Okay, என்ன? அப்போ log of 1 plus சொல்ற கண்ணு sir, trigonometric formula use பண்ண முடியாது. trigonometry ஃபார்முலா தான் போடுறோம். trigonometry ஃபார்முலா வேற என்ன ஃபார்முலா? trigonometry tan ஓட அடிஷன் செப்பரேட் ஃபார்முலா. pi by 2 வந்தா தான் காட்டா மாற முடியும். pi by 4 வருது. நீ குவாட்ரண்ட் ஃபார்முலா கேக்குறீங்க, trigonometryனாவே குவாட்ரண்ட் ஃபார்முலா. இது எல்லாமே trigonometry தானே? Okay, sir. நான் pi by quadratic formula யூஸ் பண்ண முடியுமா? pi by 2 னு வரும்போது பண்ண முடியும். pi by 4 னு வரும்போது பண்ண முடியும். Okay, sir. tan pi by 4 minus tan x divided by 1 plus tan pi by 4 into tan x. இது என்ன டவுட் இருக்குதா கண்ணு? ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணுங்க. இது சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதை வச்சு நம்ம அடுத்து மூவ் பண்ண போறோம். இது யாரு? இது i தான் இருக்குறாங்க. அப்ப சொல்லுங்க இன்டெகிரல் 0 to pi by 4 log of 1 plus tan pi by 4 ரிசல்ட் என்ன கண்ணு? tan pi by 4 ரிசல்ட் 1 minus tan x divided by 1 plus tan pi by 4 1 into tan x. கரெக்டா கண்ணு? into dx. கரெக்டாமா? என்ன டவுட் இருக்குதா? No, sir. இது வந்து LCM எடுங்க. LCM எடுத்து என்ன நடக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்டெகிரல் 0 to pi by 4 log of LCM எடுத்து என்ன கிடைக்குன்னு 1 plus tan x ஆல்ரெடி இங்க என்ன இருக்குது 1 minus tan x இருக்குது டிவைடட் பை என்ன கிடைக்கும் 1 plus tan x கிடைக்கும். கரெக்டா? என்ன டவுட் இருக்குதா? No, sir. சரி இப்போ என்ன நடக்குதுன்னு 2 by tan x கட் ஆயிடும். கரெக்டாப்பா? yes, sir. 2 by no. அப்போ என்ன கிடைக்கும் log of 2 divided by 1 plus tan x. கரெக்டாடா கண்ணு? அப்போ இது என்ன ஃபார்முலா? log a by b ஃபார்முலா. அப்போ log a by b ன்னு என்ன கிடைக்கும்? log a minus log b அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்கலாம் என்ன வருது. அப்போ that is equal to integral 0 to pi by 4 log of சொல்றாங்க நீங்க என்ன நடக்கும் log a log 2 minus log of 1 plus tan x into dx. கரெக்டாமா? டவுட் இருக்குதா? No, sir. இன்டெகிரல் ஸ்ப்ளிட் அப் பண்ண என்ன ஆகுது? இன்டெகிரல் 0 to pi by 4 log 2 into dx minus integral 0 to pi by 4 log of 1 plus tan x into dx. கரெக்டாடா கண்ணு? Yes, sir. இந்த டைம் ஐஎம் பாருங்க. ஐயோட வேல்யூ என்ன? இது ஐன்னு எடுத்துக்கலாமா பாருங்க. ஐ வேல்யூ என்ன? இந்த பாருங்க 1 plus 0 to pi 4. அப்போ டைரக்டா Yes, ஐன்னு எடுத்துக்கலாமா? அப்போ அது ஐன்னு எடுத்துக்கங்க. அப்போ என்னாச்சு இங்க ஐ இருக்குது. இங்க log 2 கான்ஸ்டன்ட் டைம் வெளியே எடுத்துக்கிறீங்க. I minus I தானே. அப்போ அங்கே வந்துருமா? இங்கிருந்து இந்த பக்கம் வந்து log plus ஐ ஆயிருமா? அப்போ இது dx இது மைனஸ் ஐ ஆயிரும். சரிங்களா? இந்த மைனஸ் ஐ என்னாகும்? இங்க வந்து பிளஸ் ஐ ஆயிரும். அப்போ ஐ பிளஸ் ஐ என்ன கிடைக்கும்? 2 ஐ ஆயிருமா? Yes, sir. அப்போ log 2 இது இன்டெகிரல் பண்ண என்ன கிடைக்கும்? pi by 2 வருமா? x அப்புறம் Yes, sir. pi by 2 வரும். கரெக்டாப்பா? Sir, 2 equal to pi by 4 into log. Pi by 4 into log 2.
இதுதான் நம்மளுடைய சார் ஆன்சர். 2 வந்து மேல தானே சார் இருக்கு. சொல்றாங்கன்னு இந்த சொல்லு. எப்படி சார் 5 இது இன்டெகிரல் டிஎக்ஸ்டா. இன்டெகிரல் டிஎக்ஸ்னா கிடைக்கும் எக்ஸ் 0 to π/2 கிடைக்கும் கரெக்டா? இது இன்டெகிரல்ல 2 2 கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்டேன். இது லாக் டூடா கண்ணு. இது லாக் டூ. இது ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷன். இது வேற ஃபங்க்ஷன். இது வந்து கிரேடி. இது வந்து லாக் டூ. ஓகே சார். லாக் டூ கேன்சல் பண்ண முடியாது. அதனால இது வந்து எழுதும்போது 5/2 இன்ட்டு லாக் டூ எழுத முடியும். சரிங்களா? ஓகே சார். 2 to 2 கேன்சல் பண்ணிடுது. இது வந்து லாக் சம்மந்தமானது. இது வந்து கான்ஸ்டன்ட் சம்மந்தமானது. அதனால கேன்சல் ஆகுது. சரியா? சரி, என்ன டவுட் இருக்கு கண்ணு? நோ டவுட் சார். இந்த மாதிரி கான்செப்ட் வந்து போட்டுடலாமா? எஸ் சார். சரி, கொஸ்டின் நம்பர் 12 வந்து எப்படி போடுவீங்க? கொஸ்டின் நம்பர் 12 வந்து சொல்றா கண்ணு. கொஸ்டின் நம்பர் 12 என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்? சார் அதே ஃபார்முலா தானே சார்? அதே ஃபார்முலா தான். வெரி குட். அது அதே ஃபார்முலா அதே கான்செப்ட் தான். மேக்ஸிமம் 90% வரப்போகுது. அந்த கடைசி ஸ்டெப் மட்டும் மாடிஃபை பண்ண போறோம். என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இந்த பக்கம் எழுதுறேன். நான் சார் எழுதுறேன். ஆனா ஆட் ஈவன் ஃபங்க்ஷன் போட்டு பார்க்கலாமா சார்? ஆட் ஈவன் ஃபங்க்ஷன் எப்படா போடுவேன்? ஆட் ஈவன் ஃபங்க்ஷன் எப்படி லிமிட் இருக்கணும்? இன்டெகிரல் -a to a தானே இருக்கணும். எப்படி ஆட் ஈவன் ஃபங்க்ஷன் எப்படி போடுவேன்? இது 0 தானே. ஓகே சார். அப்போ ஆட் ஈவன் ஃபங்க்ஷன் வராது. திங்க் பண்ணி போடு. ஆட் ஈவன் ஃபங்க்ஷன் வராது. அப்போ நீ சொன்னது என்ன ஃபங்க்ஷன் சொல்றீங்க? இன்டெகிரல் 0 to a f of x into dx equal to integral 0 to a f of a minus x into dx. இந்த கான்செப்ட் சொல்றீங்க. இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணலாம். சொல்லுங்க. இவன் வந்து ஐ வச்சுக்கலாமா? இவன் வந்து ஐ வச்சுக்கலாம். இப்போ என்ன வந்து சொல்றாங்க? i equal to integral 0 to pi minus x divided by 1 plus sin of pi minus x into dx. sin of pi minus x எந்த கோட்டம் கண்ணு? சார் எந்த குவாட்ரன்? பை மைனஸ் எக்ஸ். செகண்ட். செகண்ட்ல சைன் வந்து பாசிட்டிவ். சைன் வந்து பாசிட்டிவ். அப்போ ஒன்று பாசிட்டிவ். அப்போ சைன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். அப்போ என்ன பண்ண போகிறேன்? ஸ்பிளிட் அப் பண்ண போகிறேன். அந்த ஸ்பிளிட் அப் பண்ண என்ன நடக்குது? தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to pi divided by 1 plus sin x into dx minus integral 0 to pi x divided by 1 plus sin x into dx. இந்த செகண்ட் டைமோட வேல்யூ நடக்குது ஐயா. செகண்ட் டைமோட வேல்யூ போற ஐயா. எஸ் சார். அப்போ ஐ பிளஸ் ஐ அது இந்த பக்கம் வந்து ஐ பிளஸ் ஐ ஆயிடும். அதனால 2i. அப்போ பை இன்டெகிரல் 0 to pi 1 divided by 1 plus sin x into dx. 1 plus sin x divided by dx. இது எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம்? எனி ஐடியா? இது ஆல்ரெடி நம்ம நார்மல் இன்டெகிரேஷன் போட்டுக்கிறேன். காஞ்சிகேட் மல்டிபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த காஞ்சிகேட் மல்டிபிளை பண்ணி போடணும். சரிங்களா? காஞ்சிகேட் மல்டிபிளை பண்ணுங்க. என்ன ஆகும்? 0 to pi 1 minus sin x divided by 1 square minus sin square. அப்போ என்ன கிடைக்கும்? cos square x வருமா? கரெக்டாப்பா? எஸ் சார் கரெக்ட் தான். அப்போ ஸ்பிளிட் அப் பண்ணி கவுண்ட்டுக்கு ஸ்பிளிட் அப் பண்ணி என்ன நடக்கும்? இது ஆல்ரெடி போட்டுக்கிறோம். அதனால இதை நான் ஸ்பீடாக போடுறேன். 5 இன்டெகிரல் 0 to pi 1 by cos square. 1 by cos square என்னலாம்? சீக்கன் ஸ்கொயர் என்னலாமா? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin by cos. sin by cos வந்து tan x எழுதலாம். அப்போ ரிமைனிங் 1 by cos இருக்கும். 1 by cos வந்து சீக்கன் எக்ஸ் எழுதலாம். இன்ட்டு dx. இதில் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இதை வந்து என்ன ஆகும்? ஸ்பிளிட் அப் பண்ணுறோம். ஸ்பிளிட் அப் பண்ணும்போது என்ன ஆகுது? 1 by cos square என்ன ஆகுது? மைனஸ் sin x by cos square வரும். அதில் வந்து என்ன பண்ணுறேன்? sin x by cos x into 1 by cos x எழுதிப்போம். அந்த டைம் இது 1 by cos square x போன்ற டைம் இது. சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்குதா? டவுட் இருக்குதா மீதின்? நோ சார். சரி, இன்டெகிரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலானது tan ஆ? இன்டெகிரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலா எஸ். அப்போ tan x 0 to pi minus secant x
சீக்கன் எக்ஸ் இன்ட்டு tan x ஓகே நீ சொன்னது கரெக்டாக சீக்கன் எக்ஸ் இதனோட வேல்யூ என்னது 0 to 5 இதனோட வேல்யூ 0 to 5 அப்போ என்ன நடக்குது வெளியே ஒரு பை இருக்குது நான் சொல்கிறேன் இது என்னவோ tan பையும் 0 தான் tan 0வும் 0 தான் அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு ஆகிடுது சரிங்களா வெறும் சீக்கன் எக்ஸ் இருக்குது மைனஸ் சீக்கன் எக்ஸ் அப்போ சீக்கன் பை வந்து -1 மைனஸ் ஆஃப் சீக்கன் 0 வந்து 1 சீக்கன் 0 வந்து 1 அப்போ என்ன -2 வருது அப்போ என்ன கிடைக்குது 2i ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்போ 2 பைன்னு கிடைக்குது இதுவும் கட் பண்ணால் i ஈக்குவல் என்ன கிடைக்குது 5 i ஈக்குவல் என்ன கிடைக்குதுன்னு 5 சரிங்களா ஏதாச்சும் டவுட் இருக்குதா